Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை அட்லீஸ்ட் ஒரு 8லேருந்து 10 கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியலில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸும் ஃபஸ்ட்டு தரோவாக முடிச்சிருங்க. முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு இருக்குது இல்லையா, ஏன்னா அது 2 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு வந்து 4 மார்க்கில் கேட்பாங்க. இது ரெண்டுமே கட்டாய வினா. ஸோ நம்ம கம்பல்சரி கொஷினை அடுத்து முடிச்சிடணும். 1 மார்க்கை ஃபுல்லாக முடித்த பிறகு அந்த கம்பல்சரி கட்டாய வினாவை நம்ம தரோவாக வந்து கணக்கு எல்லாமே வந்து தரோவாக இருந்தீங்கன்னா அந்த கட்டாய வினா நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது 2 மார்க் கொஷின்ஸு, 4 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதில் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து இதில் வந்து அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பர் சப்போஸ் என்னால் வந்து டெஸ்ட், அதாவது ஓரல் டெஸ்ட் கூட என்னால் எழுத முடியல மேம் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் எடுத்து இதில் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா, இல்லை ஏதாவது தெரியாமல் அந்த இருக்கா, அந்த கொஷினை ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வித்தவுட் சாய்ஸில் ஒரு கொஷின் பேப்பரும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்தளவுக்கு நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 2 பார்த்தீங்கன்னா எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. 2 மார்க் கொஷின், கட்டாய வினா எண் 22. ஓகேங்களா? ஸோ இதில் கட்டாய வினா எது பார்த்தீங்கன்னா இயற்பியலில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி அறிவியலை பொறுத்த வரைக்கும் என்றால் என்ன, அதுக்கு அடுத்தது விதி, ஓகேங்களா, நியூட்டன் விதி, அந்த மாதிரி விதி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரையறு, இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வரையறு, விதி, என்றால் என்ன, அதுக்கு அடுத்தது வேறுபடுத்துக, வேற்றுமை கூறுக, இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் 1 மார்க் படித்ததுனால நமக்கு பொறுத்துக 1 மார்க்கில் இருந்தும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 22 கட்டாய வினா பார்த்திங்கன்னா இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கட்டாய வினா நம்ம அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா இதில் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 4 மார்க் கொஷின்ஸ். 4 மார்க் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா பகுதி 3 எவையேனும் 7 வினாக்களுக்கும் விடையளி. ஓகேங்களா, 7 வினாக்கள் 4 மார்க் கொஷின். நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. அப்போ வேறுபடுத்துக கம்பல்சரி வருதும். அடுத்தது பார்த்திங்கன்னா பயன்கள், பண்புகள், இந்த மாதிரி வரக்கூடிய கொஷினை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. 4 மார்க்கில் அதை கேட்பாங்க. வேறுபடுத்துக கம்பல்சரி வரும். பயன்கள், அடுத்து பண்புகள், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பேட்டர்ன் கொஷின். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவம், அந்த மாதிரி பேட்டர்ன் கொஷின். இப்போ பாருங்கள் விதியும் கேட்டிருக்காங்க. அப்புறம் தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பேட்டர்ன் எல்லாமே நமக்கு 4 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இதை ஃபுல்லாக முடித்த பிறகு நமக்கு பகுதி 4 விரிவான விடையளி. இதில் வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. 7 மார்க் கொஷினில் இயற்பியல்லேருந்து 2 கொஷின், வேதியியல்லேருந்து 2 கொஷின், அடுத்து உயிரியல்லேருந்து 2 கொஷின். இந்த 3 பேட்டர்ன், அதாவது நமக்கு இயற்பியலில் 2, அதாவது அல்லது இன்டர்னல் சாய்ஸில் கேட்பாங்க 7 மார்க்ஸு. ஸோ உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தெளிவாக எழுதுங்க. ட்ராயிங் ஏதாவது இருந்தால் வரைஞ்சிடுங்க. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனல் க்ரோத் கண்டிப்பாக வந்து பாசிபிள் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு அதாவது சப்ஜெக்ட் வீடியோஸோ இல்லை கொஷின் பேப்பர் வீடியோஸோ, புக் பேக் கொஷின்ஸ், அந்த மாதிரி என்ன வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் support. Thanks for watching.